யோவானதன சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். யோவானதன சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில். பொதுவாக கிறிஸ்தவத்தில் 2 காரியங்களை நம்ம பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு வருகிறோம். ஒன்று ஞானஸ்நானம், திருமுழுக்கு. இன்னொன்று கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து ஆராதனை. இதை ஒரு அர்த்தமுள்ள விதங்களில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். ஞானஸ்நானம்னா என்ன, எதற்கு நம்ம அதை அனுசரிக்கணும், அது எந்த விதத்தில் அனுசரிக்கணும், யார் அதை எந்த வயதுல அதை செய்யணும், இப்படி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையிலேயே மிக பிரதானமா கடைசி அந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க, இங்க எழுதி போட்டிருக்கோம். இதுலயே சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே நிக்கதேமிட்ட பேசும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது அப்படின்றாரு. அப்ப மறுபடியும் பிறத்தல் அப்படின்ற அனுபவம் கிறிஸ்தவத்துல ரொம்ப 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 முக்கியம். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவமே. ஒரு மனுஷன் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம்னா என்ன அப்படின்னா, மற்ற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஒரு பிரதானமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, மாம்சம் டாமினேட் பண்ணாம உள்ள இருக்கிற ஆவியானவர் டாமினேட் பண்ணி வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இதற்கு ஒரு வெளியரங்கமான அடையாளம் எதிரா கேட்டா இந்த ஞான ஸ்நானம். பொதுவா ஞான ஸ்நானத்தை குறித்துதான பிரசங்கம் யாருக்கு, எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம சபையில தொடர்ந்து நிறைய ஞான ஸ்நான ஆராதனைகள் நடைபெற போகுது. வரிசையா தொடர்ந்து நிறைய நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது அவங்களுக்காக மாத்திரம் தானா, நமக்குலாம் இது தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம திருமண வீடுகளுக்கு போயிருப்போம், திருமண செய்திகளை கேட்டிருப்போம். திருமணத்துல கொடுக்குற செய்தி அந்த திருமணம் செய்து கொள்கிற அந்த தம்பதிகளுக்கு மாத்திரம் இல்ல, கலந்துக்கிற நம்ம எல்லாருக்குமே அந்த செய்தி பிரயோஜனப்படும். அதே போலதான் அந்த ஞானஸ்நானத்தை குறித்துதான சத்தியம். இது இந்த டாக்டரின் ஞானஸ்நானம் எடுக்க போறவங்களுக்கு இது பிரயோஜனப்படும். ஆனா இது பொதுவா எல்லாருக்குமே இது பிரயோஜனப்படும். ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம்தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவான காரியங்களை மாத்திரம்தான், அடிப்படையான காரியங்களை மாத்திரம்தான் பார்க்க போறோம். ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாய் இந்த திருமுழுக்கு இருக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு விசேஷித்தமாய் ஒரு வகுப்பு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அவங்களுக்கு தனிப்பட்ட விதங்கள்ல நமக்கு போதிக்க போறோம். இப்ப பொதுவா ஞானஸ்நானத்தை குறித்து, இந்த திருமுழுக்கு குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்றத குறித்து நம்ம சில காரியங்களை நாம பார்த்துட்டு நாம நிறைவு செய்யலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 நம்ம இங்க எழுதி போட்டிருக்கோம்ல அந்த வசனம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவுகள் என்று சகல நாட்களிலும் நான் ஒருவரை உணர்கிறேன். நிக்கோதேமுட்ட என்ன சொல்றாரு, மறுபடியும் பிறத்தலை குறித்ததான அந்த அனுபவத்தை குறித்து அவர் சொல்றாரு. அப்ப நிக்கோதேமு கேட்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்கணும்னா எப்படி, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, அவர் குறைஞ்சது அவர் யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமுனே அவரை அடையாளப்படுத்துறாங்க.
அப்ப அவர் குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேலதான் அவருடைய இருக்கும். அட்லீஸ்ட் 35 to 40, இல்ல 35 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஒரு நிலையை அடைய முடியும். 30 வயசுக்கு மேலதான் அவங்க பொது வாழ்க்கையில வரவே முடியும். அந்த யூதருடைய பாரம்பரியங்கள், அந்த கலாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு விசுவாசிக்கிறேன். அப்ப குறைஞ்சது ஒரு 40 வயசு அவருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் சொல்றாரு, எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது? மறுபடியும் நான் குழந்தை ஆயிருவேனா? ஓ, மறுபடியும் பிறகுன்றீங்க, எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஞான ஸ்நானமும் அதே மாதிரிதான். கிறிஸ்துவுக்குள் மரித்து நாம அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாம உயிரோடு எழும்புகிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி மறிக்கிறோமா, என்ன நடக்குது அங்க அப்படின்ற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு சில இதுல என்ன புதுசா கேட்கறவங்களுக்கு, அதாவது புதிதா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மறிக்கணும்ன்றாங்க, புதுசா எந்திரிக்கணும்ன்றாங்க. எப்படி ஒரு புது சரீரம் வந்துருமா, இல்ல உள்ள தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சோன்னா வேற மாதிரி ஆளா மாறிடுவோமா, இல்ல எண்ணங்கள் மாறிடுமா, எல்லாமே வித்தியாசமா மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் சில இடத்துல முங்கி எழும்பும் போது மேல அந்த புறா வந்து உட்கார்றதானா கூட செக் பண்ற ஆள் இருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து முங்கி எழுந்த உடனே புறா வந்து உட்கார்ந்துச்சு, புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு உடனே நம்ம ஆளுங்க புறா தேடிட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்ம ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுக்கல போல இருக்கு அப்படின்ட்டு நிறைய முறை ஞானஸ்நானம் எடுத்தால் கூட எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப தொடர்ந்து அநேக இடங்கள்ல போற இடத்துல எல்லாம் தலையை கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தாலே தெரியும். நிறைய பேர் அப்படி சில இடங்கள்ல இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஞானஸ்நானம்ன்றது என்ன அப்படின்றத ஒரு சின்ன காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பேதுரு வந்து பிரசங்கிக்கிறாரு. இப்ப வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆயத்தம் ஆயிட்டாங்க, ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. இப்ப வாசிங்க. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று, மனம் திரும்புதல் அவசியம். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பண்ணப்படணும். அப்ப ஞானஸ்நானம்ன்றது நிச்சயமாய் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஞானஸ்நானம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு. இதுல சபை கடைபிடிக்கிற 2 தவறான காரியங்கள் நான் சுட்டி காட்ட போறேன். ஒன்று குழந்தை ஞானஸ்நானம், 2வது தெளிப்பு ஞானஸ்நானம். இது 2மே வேதத்துல இல்லாதது, வேதத்துக்கு புறம்பானது. ஞானஸ்நானம் அப்படின்ற அந்த ஒரு வேர்டே ஒரு பழைய வேர்டு. அதுதான் இன்னைக்கு நம்ம புதுசா திருமுழுக்கு அப்படின்னு சொல்றோம். திருமுழுக்கு தமிழ்ல, தூய தமிழ்ல திருமுழுக்குன்னு வச்சிருக்கிறோம். ஞானஸ்நானம் அப்படின்ற அந்த வேர்டே அதுக்கான அர்த்தத்தை விளக்குது. ஒருவனுக்கு ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எது சரி எது தவறுன்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம், அந்த ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கொள்றது தான் ஞானஸ்நானம். ஒரு குழந்தை என்ன பண்ணாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு தன் நாவினால அறிக்கை செய்யாது. குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை செய்யலாம். இயேசு கிறிஸ்து கூட 8ஆம் நாள்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டார். பேர் வைக்கும்போது அவரை பிரதிஷ்டை செஞ்சு பேர் வைக்கிறாங்க. அதை நம்ம கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். குழந்தைகளுக்கு நம்ம பிரதிஷ்டை செய்யலாம். ஆனா ஞானஸ்நானம் கொடுத்துட்டு குழந்தையில ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. குழந்தை ஞானஸ்நானம்ன்றது வேதத்துல இல்லாதது, வேதத்துக்கு புறம்பானது. இதுல என்ன வேதனையான விஷயம்னா, பாரம்பரிய திருச்சபையிலிருந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த சீர்திருத்த திருச்சபை இன்னைக்கு அதை கடைபிடிக்கிறது தான் பெரிய வேதனை. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். சீர்திருத்த திருச்சபை குழந்தை ஞானஸ்நானத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு சர்டன் ஏஜ் வந்தோன்னா திடப்படுத்துதல் அப்படின்ற ஒரு செர்மனி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அது ஆக்சுவலா அது வந்து திடப்படுத்துதல்ன்றது நமக்கு ஒவ்வொரு வாரமும் தேவை, எல்லாருக்குமே தேவை. ஒவ்வொரு வாரமும் நம்ம திடப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு முறை வாழ்க்கையில ஒரே ஒரு முறை திடப்படுத்திட்டு அவ்வளவுதான் நான் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டேன்னு கிடையாது. அனுதினமும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறதை குறித்து சொல்லும் போது, அனுதினமும் நம்ம திடன் ஆகிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டேன், அடுத்தது அவ்வளவுதான் வாழ்நாள் ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸ்டாமினாவா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னா டெய்லி என்ன பண்ணணும், சாப்பிடணும். அப்ப அதே போல திடப்படுத்துதுன்றது தினம் அவசியம். தினமும் நம்ம கர்த்தருடைய வேதத்துல, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய காரியங்களிலே நம்ம அதிக கவனம் செலுத்தி திடப்படுத்தி கொள்ள வேணும். ஆனா ஞானஸ்நானம்ன்றது அந்த ஒரு சர்டன் ஏஜ்ல எது சரி எது தவறுன்ற பக்குவம் அடைந்த ஒரு வாலிப வயதுல எடுக்க வேண்டியது அவசியம். இதுல பெற்றோருடைய கம்பல்ஷன்
ஒரு பக்கம் இருந்தா கூட, ஏன்னா பெற்றோர் என்ன பண்ணணும், வழி நடத்தணும். என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இது இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ அப்படின்ற காரியத்தை வலியுறுத்தணும். அதுல தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்காக ஒரு தோணணும். அவங்களுக்காக மனசுக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற காரியங்கள் சின்ன வயசுல இருந்தே சபைக்கு இருக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களுக்காக தோணணும். அப்படி வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கலாம். பொதுவா எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து குழந்தையில பிரதிஷ்டை செய்யப்பட்டாலும், நான் தான் குழந்தையில பிரதிஷ்டை செஞ்சுட்டாங்களே என்னைய, 8ஆம் நாள்லயே நான் வந்து ஒரு யூத பாரம்பரியப்படி நான் இது பண்ண பிரதிஷ்டை செய்யப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல யோவான்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்ப குழந்தை ஞானஸ்நானம்ன்றதும் தவறு, குழந்தையில ஞானஸ்நானத்தை கொடுக்கறது தவறு, தெளிப்பு ஞானஸ்நானமும் தப்பு. ஏன்னா ஸ்நானம் அது வந்து முங்கி எடுக்குது, திருமுழுக்கு, அது முங்கி எடுக்கிறது தான். பேப்டோ அப்படின்ற வேர்ட்ஸுக்கான அந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா டிப் இன்டு, முழுமையாய் அமுக்கி வெளியே வர்றது. அது வந்து என்ன, எதை குறிக்குது அப்படின்னா, எப்படி ஒரு மரித்த சரீரம் அடக்கம் செய்யப்படுமோ அதுக்கு ஒப்பனையாக நீர்ல மூழ்கி நாம் என்ன பண்றோம், மேல எந்திரிச்சோம். எப்படி கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி வந்தாரோ அதே போல நம்ம ஒரு புதிய மனிதனாய் நாம வெளியே வரோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாம ஞானஸ்நானம் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த திரியேக நாமத்தை பயன்படுத்தி நாம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். சரி, ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா, வேதத்தின்படி தண்ணீருக்குள் மூழ்கி எடுப்பது தான் ஞானஸ்நானம். நான் மறுபடியும் சொல்றேன், தண்ணீருள் மூழ்கி எடுப்பது தான் ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானம்ன்றது கிடையாது. அப்படி ஒண்ணு தேவையில்லை. சில விதிவிலக்குகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சைபீரியா, ரொம்ப கிறிஸ்தவத்தை ரொம்ப இது பண்ற சீனா, இது மாதிரியான தேசங்கள்ல ஒரு பெரிய தொட்டி இல்ல ஒரு நீர்நிலையில போயிட்டு ஒரு ஆராதனை வச்சு அங்க வெளிப்படையா சில நேரத்துல செய்ய முடியாது. சில காலநிலைகள் சில நேரத்துல செய்ய முடியாது. அப்ப இந்த தெளிப்பு ஞானஸ்நானம்ன்றது ஒருவேளை இதா இருக்கலாம். அது சில விதி விலக்குகள் இருக்குல்ல, அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கு. நீங்க அந்த உண்மையா நீங்க சைபீரியால இருக்கிற சில கிறிஸ்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கால சூழ்நிலையில இந்த வெந்நீர் ஊற்றுகள் இருக்குல்ல, அதை தேடி போய் அங்க ஞானஸ்நான ஆராதனை வைக்கிறாங்க. நீங்க அங்க மேக்சிமம் கிறிஸ்தவங்க கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, இந்த வெந்நீர் ஊற்றுகள்லாம் இருக்குல்ல, அங்க வந்து இந்த ஞானஸ்நான ஆராதனை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வாஞ்சி அவங்களுக்கு இருக்கு. அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனா கூட அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கு. அதை தேடி அதை பிரயாசப்பட்டு செய்யறாங்க. சீனா தேசத்துல இருக்கிற மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி இந்த ஞானஸ்நான ஆராதனை கொடுத்தாங்க, இரவு நேரத்துல கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து படிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வாஞ்சைன்றது, அவங்களுடைய பிரயாசம்ன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலை தருது. அவங்க அந்த கடினமான காலகட்டத்துல ஒரு விதிவிலக்கு இருக்கலாம், சரி பண்ணிட்டு போலான்ட்டு இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். ஆனா அதற்கு மீறி வேத சொல்லியிருக்கிறத நான் நிச்சயம் கடைபிடிப்பேன் அப்படின்ட்டு அவங்களுடைய பிரயாசம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே அவங்க வாஞ்சைன்றது நம்மலாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது. நமக்கு எல்லா சூழ்நிலையும் திறந்திருக்கு, எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு, நம்ம ஞானஸ்நானம் எடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், அப்படி முங்கி எடுக்கிறதுக்கு நோ சொல்லிட்டு தெளிப்பு ஞானஸ்நானம் போதும், அது போதும், இது போதும், குழந்தையிலே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சில காரியங்களை நம்ம வச்சிடுறோம். அது தவறு. வேதத்தின்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொன்னு, சில ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க, 90-95 வயசு, ஒரு கொஞ்சம் மரண படுக்கையில கூட சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ரசிக்க போட்டுருவாங்க. அவங்கள கூட்டு போய் உள்ள உன்னை முங்கி எடுத்ததான் அவனுக்கு பரலோகம் வான்ட்டு முங்கி ஆளு போயிட்டாருன்னா என்ன ஆகுறது? அப்ப அந்த மாதிரி சில சூழ்நிலையில இந்த தெளிப்பு ஞானஸ்நானத்தை நம்ம கொடுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால அந்த மரண படுக்கையில அவங்க சில இதுல கர்த்தரை ஏற்றுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம சில இதுல அப்படி பண்ணலாம். ஆனா அதுல கூட எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. சில கிராம ஊழியர்கள்ல போகும்போது 70-80 வயசு இருக்கும், வயசானவங்களா இருப்பாங்க. நாங்களே சொல்லுவோம் வேணான்னா கூட, இல்ல நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு சில வயசானவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது தண்ணீர்ல மூழ்கி அவங்க வாஞ்சை, அவங்க வேதத்தை வாசிச்சுட்டாங்க, கர்த்தருடைய இடைப்படுதல் இருக்கு, இப்படிதான் செய்யணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. நாங்க சில விதிவிலக்கு இருக்கு, இப்படி செஞ்சுக்கோங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு போயிருவாங்க. நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், ஐயோ வயசானவங்களாச்சே, பிடிச்சி தண்ணியில வேற மூழ்கி எடுக்கிறோமே அப்படின்னா. அவங்க அதெல்லாம் இல்ல, கர்த்தர் சூப்பரா அவங்கள கூப்பிட்டு வருவாரு. அவங்கள பயங்கரமா, அதுக்கப்புறம் அவங்களோட உற்சாகம்ன்றது நம்மளே ஒரு பயங்கர உற்சாகப்படுத்திடும். நாங்க தான் பயப்படுவோம் தவிர அவங்க வந்து பயமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நீர் அப்பெல்லாம் தொட்டி கிடையாது, நீர்நிலைகள் தான், ஏரியில தான் போயிட்டு கொடுப்போம். அப்ப அது மாதிரிலாம் சில நேரங்கள்ல கொடுக்கும். அது மாதிரிலாம் சில காரியங்கள் நடந்தது.
நான் நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின தலைமுறை பெந்தகோஸ்தே சபைகள்ல ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா சர்ச்சுக்கு 10 வருஷம் வந்திருக்கணும் குறைஞ்சது. குறைஞ்சது சர்ச்சுக்கு 10 வருஷம் கரெக்டா வந்திருக்கணும். சர்ச்சில் இருக்கிற எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணியிருக்கணும். சொல்ற எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கணும். அவங்க வீடுகள்ல கரெக்டா ஜெபம் நடத்திருக்கணும். நிறைய ஆத்துமாக்களை வந்து சந்திக்கிறவர்களா இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை வச்சுப்பாங்க. மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவரும் கேட்டுட்டே இருப்பாரு. எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கன்னா, பொறு இன்னும் கொஞ்ச நாள் வா அப்புறம் கொடுக்குறேன்னுவாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. பண்ணி குறைஞ்சபட்சம் 10 வருஷம் கழிச்சு தான் ஞானஸ்நானமே கொடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அவங்க கேட்டோன்னு சொல்லிட்டாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் கொடுங்க. இப்ப அந்த ஒரு பழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுல சில இது இருக்கு, அதுல ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கு. அது முற்றிலும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுல சில காரியங்கள் இருக்கு, அதுல நன்மைகள் இருக்கு. அப்படி ஞானஸ்நானம் வாங்கினவன் பயங்கர வரைக்கும் கடைசி வரைக்கும் பயங்கரமா உண்மையா வாழ்ந்திருப்பான். அந்த ஒரு உறுதியோட வாழ்ந்திருப்பான். இன்னைக்கு நம்ம அவசர கதியில கொடுக்கறதும் கிடையாது. அதே நேரத்துல கரெக்டா போதித்து சில காரியங்களை தெளிவுபடுத்த நம்ம கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி பேப்டோ பேப்டிசோ அப்படின்னு 2 வார்த்தைகள், கிட்டத்தட்ட பேப்டோன்றது ஒரு 4 முறை பயன்படுத்தப்படுது, பேப்டிசோன்றது 80 முறை பயன்படுத்தப்படுது. இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா பேப்டோனா டிப் இன்டு முழுகுதல், பேப்டிசோனா டிப் கம்ப்ளீட்லி முழுமையாய் முழுகுதல். இதுதான் வந்து நமக்கு வந்து வேதம் சொல்லுது. அதனால இந்த தெளிக்கிறது இதெல்லாம் வந்து ஞானஸ்நானம் கிடையாது. அது வந்து வேதம் அப்படி போதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்பிரிங்கிளுக்கு வேற வேர்டு இருக்கு. ஸ்பிரிங்கிளுக்கு கிரீக்ல வேற வேர்டு இருக்கு. இந்த மூழ்குதலுக்கு பேப்டிசோ தான் இருக்கு. அப்ப ஞானஸ்நானத்தை குறித்து இன்னும் நம்ம பார்க்க போனா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, சரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3 6-8. இல்ல 6-8 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அதாவது தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு அவங்க எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாங்க அந்த யூத ஜனங்கள். ஞானஸ்நானம் அதாவது யோவானை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்து, யோவான் சீஷர் கிடையாது, சீஷர் யோவான் தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினது, நிருபங்கள் எழுதினது, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது ஆண்டவருடைய சீடர் அந்த யோவான். இவர் வந்து யோவான் ஸ்நானகன். சரியா? அந்த இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்ட்டாரு. இன்னும் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்க அப்படியே 14ல இருந்து வாசிங்க, 14ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு? அதற்கு இடம் கொடுக்கிறாரு. செய்யணும்ன்றத நமக்கு ஒரு வழிகாட்டியா நமக்கு காண்பிக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அனைவரும் யாவரும் யூதேய தேசத்துல எருசலேம்ல இருக்கிற யாவரும் அனைவரும் என்ன பண்ணாங்களாம்? யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வந்தாங்களாம், யோவான் ஸ்நானகன்ட்ட. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்கன்னா, எத்தியோப்பிய ராஜஸ்திரி ஆகிய காந்தகேயோடைய மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கிறாரு.
அவருடைய ரட்சிப்புக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்சே வராரு. அவருக்கு சில காரியங்கள் புரியல. அப்ப பிலிப்பு வந்து அவருக்கு அதாவது ரட்சிப்புக்குள்ள அவரை நடத்துறாரு. நடத்தினதுக்கு அப்புறம் 38ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வேத வசன, அதாவது அவருக்கு வந்து சுவிசேஷத்தின் மீது இருந்த வாஞ்சை, அந்த வேத வசனங்களை குறித்து இருந்த தாகம், அந்த ஆவிக்குரிய வாஞ்சை வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப வந்து அதை விலக்கி சொல்ல ஒருத்தர் வர்றாரு. விலக்கி சொன்ன உடனே இப்ப அவருக்கு தெளிவடைஞ்சிச்சு. இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே அங்க ஞானஸ்நானம், அந்த வாஞ்சை, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு, அந்த திருமுழுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு அந்த வாஞ்சை ரொம்ப அவசியம். வேதத்தை குறித்ததான வாஞ்சை அவசியம். ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான ஒரு வாஞ்சை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒரு 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 உந்துதல் இருக்கணும். நீயா வந்து எடுத்துக்கோ, இது பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்றதை விட தானா செய்யறது, தானா அந்த ஒரு வாஞ்சி இருக்கணும். இல்ல வேதத்துல சொல்லியிருக்கு, இதை நம்ம செஞ்சே ஆகணும், இதை கடைபிடிச்சு ஆகணும், அதனால இதை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு இந்த வாஞ்சை ரொம்ப அவசியம். இங்க அந்த மந்திரிக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு. அரசாங்கத்துல மிகப்பெரிய ஒரு ஆள் தான், பெரிய காவல்காரர் தான், பொக்கிஷங்களுக்கு காவலாளி தான், மிகப்பெரிய மந்திரி தான். ஆனாலும் அவருக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு. அதனால எதுவுமே தடை இல்லை, எதுவுமே அவரை தடுக்க முடியல. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு புறப்பிரகாரமான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு புறம்பான ஒரு சிம்பாலிசம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய சிம்பாலிசம் இருக்கு. பலிகள், பலியின் முறைமைகள், பண்டிகைகள் எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கிறாரு. அது பூரணப்படுத்தல, அது நிறைவேற்றல. ஆனாலும் அதை வைக்கிறாரு கடவுள். ஏன் வைக்கிறாரு? இப்ப பலி பூர்ணப்படுத்துச்சுன்னா எதுக்கு இயேசு கிறிஸ்து பலி செலுத்திருக்கணும்? பலியா அவர் வந்து மரிச்சிருக்கணும். இப்போ ஒரு பலி பூர்ணப்படுத்திருச்சுன்னா எதுக்கு மறுபடியும் அவங்க பலியே செலுத்தணும்? இப்போ ஒரு வருஷம் பலி செலுத்துறாங்க, திருப்பியும் அடுத்த வருஷம் அதே பலியை செலுத்துறாங்க. அப்ப ஒரு பலி பூர்ணப்படுத்திருச்சுன்னா அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பலி பூர்ணப்படுத்தல, ஆனாலும் அதை தொடர்ந்து செய்ய பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தரே கட்டளையிடுறாரு. ஏன்னா அது ஒரு சிம்பாலிசம். வரப்போகிற மேசியா சங்கரிக்கப்பட்டு எப்படி பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி அவர் வந்து பாவங்களை கழுவ போறாருன்றதுக்கான ஒரு சிம்பாலிசம். அதே போலதான் இந்த ஞானஸ்நானம்ன்றது நம்முடைய பழைய மனிதனை, பழைய வாழ்க்கையை, நம்முடைய பழைய எண்ணங்களை, மாம்சத்திற்குரிய காரியங்களை அடக்கம் செய்து இப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவர் எங்களுக்காக, நமக்காக அவர் செய்த காரியத்தை நாம் என்ன பண்றோம்? இப்ப அவருக்காக நான் வாழ போறேன், என்னுடைய பழைய மனுஷனை நான் கலந்து போடுறேன், புதிய மனுஷனா நான் வாழ போறேன் அப்படின்றதுக்கான ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம். அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு பாத்தீங்கன்னா, இது வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்குதா இல்ல புதிய ஏற்பாட்டுல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. ஞானஸ்நானம்ன்றது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. சில அவர்களுடைய சில பாரம்பரியமாய் அவங்க அனுசரித்து வந்த சில காரியங்கள், மெஹலா அப்படின்ட்டு ஒரு சில சடங்காச்சாரங்களை அவங்களுக்கு பின்பற்றுவாங்க. விருத்த சேதனத்துக்கு முன்பாக அந்த மெஹலா அப்படின்ற ஒரு சடங்காச்சாரத்தை அவங்க பின்பற்றுவாங்க. அதுல இது மாதிரியான தண்ணீரை கொண்டு அவர்கள் சில காரியங்களை செய்வாங்க. இன்னொன்னு தெபெல்லா அப்படின்ட்டு ஒரு சில கலாச்சாரங்கள், அதாவது கலாச்சாரத்தின் அடிப்படையில அந்த யூத ஜனங்கள் பின்பற்றுகிற காரியங்கள். அது என்னன்னா, அது லிட்டரலாவே தண்ணியில மூழ்கி பழைய மனிதனை கலைந்து புதிய மனிதனா வாழ போறேன், என்னுடைய பழைய அழுக்கற சில காரியங்களை நான் வந்து கழுவி நான் இப்போ ஒரு புதிய மனுஷனா ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமா இதை செய்வாங்க. அதே போல கோர்பான், அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து கோர்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அதுல அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் அந்த கோர்பான்ற ஒரு சில அடையாளங்கள் இருக்கு. ஞானஸ்நானம்ன்றது பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் இருந்தது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கன்னா 2, 3, 4. யாரு? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு வரும் பொழுது என்ன பண்ணாங்களா? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும்
அந்த கண்மலை கிறிஸ்துவே. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப கண்மலையில இருந்து தண்ணீர் வருது, அந்த தண்ணீரை அவங்க குடிக்கிறாங்க. இப்ப நம்ம திருவிருதுல கர்த்தருடைய பந்தியில அப்பத்தையும் ரசத்தையும், இது வந்து உங்களுக்காய் பிற்கப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்குது அப்படின்னு நம்ம புசிக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் பெற்றோர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்ம ஒரு 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 இதா அனுசரிச்சு வரோம். ஏன்னா ஞானஸ்நானம்னா அபிஷியலா நான் கிறிஸ்டியன், அரசாங்கத்தின்படி, அரசாங்க வழிகாட்டுதலின்படி அது அபிஷியலா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன், இனிமே நான் வந்து இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. அப்போ அவங்களுக்கு அவங்க அபிஷியலா பகிரங்கமா அவங்க இது பண்ணத தெரியப்படுத்தினதுனால, இது எடுத்துக்கிட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அந்த கர்த்தருடைய பந்தியில அனுசரிக்க வைக்கிறோம். அந்த ஒரு இதை நம்ம ஒரு தொடர்ந்து பாரம்பரியமா ஒரு அர்த்தமுள்ள விதங்களோடு கூட அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு அந்த செங்கடல்ல போனது, மேகத்திற்குள்ளாக அவங்க கடந்து செல்றது ஞானஸ்நானம்ட்டாரு. அவங்க புசித்த போஜனம் எப்படி போஜனத்துல கர்த்தருடைய பந்தியில எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது போல, அங்க போஜனம் மாதிரி இங்க ஒரே போஜனத்தை அவங்க புசிக்கிறாங்க அப்படின்றாரு. கண்மலையிலிருந்து வர தண்ணீர் வந்து அவர் அந்த கண்மலை கிறிஸ்துவேன்ட்டாரு. அப்ப அந்த கிறிஸ்துவிலிருந்து வருகிற ரத்தத்தை அவங்க குடித்தார்கள் அப்படின்ற ஒரு காரியங்களை அங்க வெளிப்படுத்துறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டிலே இந்த மாதிரியான சில சிம்பாலிசம்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டு மனுஷனா பழைய ஏற்பாடு மனுஷனா? பழைய ஏற்பாடு மனுஷன். கரெக்ட். எப்படின்னா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருந்தா கூட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை விடுற வரைக்கும் பழைய ஏற்பாடு தான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை வாழ்ந்த மனிதர்கள்லயே எல்லாரை விட மிகச்சிறந்தவன் யாரு? யோவான் ஸ்நானகன்றார். யோவான் ஸ்நானகன் யாருன்னா பழைய ஏற்பாடு மனுஷன் தான். இது என்னதுன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கிற விசுவாசி பழைய ஏற்பாட்டுல மிகச்சிறந்த ஆளாகிய அந்த யோவான் ஸ்நானகனோட பெரிய ஆளுன்றார். அதுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம், அந்த டாபிக் உள்ளலாம். அந்த இவ்வளவு ஒரு பாக்கியம் இல்ல, இவ்வளவு ஒரு விஷயம் இல்ல. அப்ப யோவான் ஸ்நானகனே எந்த ஆளு? பழைய ஏற்பாட்டு நாள் தான். அப்ப அவர் கொடுத்தது பழைய ஏற்பாட்டிலே இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்ததான சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சில காரியங்கள் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. பழைய வாழ்வை நம்ம களைந்து புதிய வாழ்வுக்கு நேராய் நம்ம செல்றோம் அப்படின்ட்டு வெளியரங்கமாய் பகிரங்கமாய் நாம சொல்றதுதான் இந்த ஞானஸ்நானம். பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற காரியங்கள்ல நம்ம ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம்ன்ற போது ரெண்டு விஷயங்கள் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற, மார்க் 1:4 இருக்கு. பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற காரியங்கள் தான் இந்த ஞானஸ்நானம். இதே இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகார மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து ஞானஸ்நானம் வாங்க வராங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யாரு அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்தோடனே என்ன சொல்றாரு? ஐயோ ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றாரு. அப்ப அங்கேயே பாருங்க, ஒரு பொது ஜனம், பொதுவான ஜனங்கள் இருக்காங்க. அந்த பொது ஜனத்துக்கு மத்தியில எல்லாரும் பார்க்கிற நேரத்துல பரிசேயர் சதுசேயர் அவங்கள ஒரு விதத்துல ட்ரீட் பண்றாரு யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்து ஒரு விதத்துல ட்ரீட் பண்றாரு. அவருக்கு நல்லா தெரியுது, எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் பெரியவர்ன்ட்டு பகிரங்கமா அறிவிக்கிறாரு. யார் அவர்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்றாரு, வரப்போகிற மேசியா இவர்தான் அப்படின்ட்டு வந்துட்டாருன்றத பகிரங்கமா அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, அந்த யூத ஜனங்களுக்கு பகிரங்கமா பரிசேயர் இருக்காங்க, சதுசேயர் இருக்காங்க, வேதபாரர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, பிற மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக தான் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாரு. அதே நேரத்துல அவர் இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கு வந்து பண்ணி எந்திரிச்சு வரும்போது பிதாவின் சத்தத்தை கேட்கறாங்க. எங்க சீனாய் மலையில கேட்டாங்கல்ல, இதே ஜனங்க இவங்க முற்பிதாக்கள் கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப 400 வருஷம் எந்த விதமான தீர்க்க தரிசனமே இல்லை. மல்கியா தீர்க்க தரிசனத்திலிருந்து மத்தேயு நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் 400 வருஷம் ஒரு தீர்க்க தரிசி கூட ஒரு வார்த்தை சொல்லல. கர்த்தர் நேரா பேசல. அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனத்துல கூட ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தான் வந்து பேசுவாரு. அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. கர்த்தருடைய டைரக்டா ஒரு இன்டர்ஃபியர் ஆகல, பேசினாரு. சிலருக்கு இப்படி தீர்க்க தரிசிகள் மூலமாய், அதான் நம்ம எபிரேயர் 1 கூட பார்த்தோம்ல, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவங்களுக்கு பல்வேறு விதங்கள்ல பல்வேறு வழிகள்ல கர்த்தர் பேசுறாரு. இங்க
புதிய உடன்படிக்கையில எத்தனையோ வருஷம் ஒரு தீர்க்க தரிசனம் கூட இல்ல. இவங்கலாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேத பாரகர்களா இருக்காங்க, பரிசேயரா இருக்காங்க, சதுசேயரா இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வாஞ்சை சில நேரத்துல இருக்கு. சில நேரத்துல அந்த வாஞ்சையே தவறா போயிருச்சு. இந்த இந்த யோவான் ஸ்நானகன் இந்த ஒட்டக மயிரை தரிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அதாவது இந்த வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் புசிச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க என்னன்னா, இந்த யூத ஜனங்கள் வந்து இந்த ரோம பேரரசுக்கு சில சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏரோது வந்து தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சிலருக்கு வந்து அந்த ஒரு வைராக்கியமான யூதர்கள் அவங்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தருக்கு மாத்திரம் தான் நம்ம அடிபணினோம். ஒரு ஒரு வேற ஒருத்தன் ஆள்றான், வேற ஒரு ராஜ்யம் நம்மளை ஆளுது. அதுவும் ஒரு ஏரோது ஒரு ஒரு வேற ஒரு இதை சேர்ந்தவர் நம்மளை பண்றான். இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க அவங்க. இந்த கும்ரான் குகைலாம் நமக்கு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம தோல் சுருள்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அவங்க தனிமையா வாழ்ந்துட்டாங்க. அதனால ரெகுலர் வாழ்க்கை இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த இந்த மாதிரி யோவான் ஸ்நானகனை போல இருக்கிற அந்த ஒரு ஒரு குரூப்பே இருந்தாங்க. அவங்க யார்ட்டும் பேசவே மாட்டாங்க. இந்த இந்த தேசத்துல வாழ்றாங்கல்ல, நார்மலா ஒரு நார்மல் பீப்புள்ஸா இருக்காங்க. இவங்கள்ட்ட பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் பேசுனதுனால எல்லாரும் ஆண் வாய பொளந்து ஏன் கேட்டாங்கன்னா, இவங்கலாம் யாரும் பேசவே மாட்டாங்க. அவங்க தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ற ஜனங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஞான ஸ்நானத்தை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கலாச்சாரத்துல அதாவது அவங்க பாரம்பரியமா காலைல எந்திரிச்ச உடனே எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில ஒரு பக்கம் மூழ்கி இன்னொரு பக்கம் எந்திரிச்சு வருவாங்க. இதை வந்து அவங்க அனுசரித்து வந்தாங்க. இது மற்ற ஜனங்க பாக்குறாங்க. என்ன பண்றாங்க, ஐயோ அவங்களாம் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றாங்கப்பா அப்படிலாம் பேச்சு இருக்குது. இப்ப அவங்கள ஒரு ஆள் வந்து இப்போ மனம் திரும்புதலுக்கேற்ற பரலோக ராஜ்யத்திற்கேற்ற காரியங்களை போதிக்கும் போது இவங்களும் என்ன பண்றாங்க, இந்த ஜனங்களும் அதை கேட்கறாங்க. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஏன் அவர் பண்றதை நம்மளுக்கும் கொடுக்குறாருப்பான்ட்டு ஜனங்க என்ன பண்றாங்க, அதான் வசனம் சொல்றது எல்லாரும் யாவரும் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா தங்க தலையை என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அவரும் என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற அந்த ஞானஸ்நானத்தை அவர் வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 4:15 பாத்தீங்கன்னா, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார், பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் அப்படின்ட்டு எபிரேயர் 4:15 சொல்லுது. இயேசு கிறிஸ்துட்ட பாவம் இல்லை, ஆனா அவர் ஞானஸ்நானத்தை எடுக்கிறார். மற்ற ஜனங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவங்களுடைய புதிய வாழ்விற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாம இதை செய்யணும்னு காமிக்கிறதுக்காகவே எடுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க, இயேசு கிறிஸ்து செய்யாத நான் செய்ய மாட்டேங்க அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க சொல்லிடுவாங்க. அதனாலே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்து எடுங்கப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறார். அதான் சொல்றாருல மத்தேயு 3:15 இப்படி செய்யறது தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டியது ஏற்றதா இருக்கிறது. அப்ப நம்முடைய ஸ்தானத்தை அவர் ஏத்துக்கிட்டார்ல, நம்முடைய கல்வாரி சிலுவையில அவர் எடுத்துக்கிற ஸ்தானம் யாருடையதுன்னா, அவருடைய காரியம் யாரு இருந்தாலும் நம்மளுது. நாம அங்க தொங்கி இருக்கணும். நமக்கு பதிலாய் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற மாதிரி இந்த அவர் மரணம்ன்றது நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கிட்டு நமக்காய் பலியாகினார்ல. அப்ப அதே போல அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போலதான் நம்ம நீர்ல மூழ்கிறோம். இப்ப எப்படி அவர் உயிரோடு கூட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல நம்ம என்ன பண்றோம், வெளியே வரோம். அப்ப இந்த ஞானஸ்நானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாரா அநேகருக்கு? சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களா? இப்பெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். இயேசு கிறிஸ்து யாருக்கா ஞானஸ்நானம் கொடுத்தாரா? பைபிள்ல இருக்கா? இல்ல சீஷர்கள் யாராவது ஞானஸ்நானம் எடுத்தது எங்கேயாவது பைபிள் ரெக்கார்டு இருக்குதா? இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, யோவானை பார்க்கிலும், அதாவது இந்த யோவான் சொல்றது அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்றது. இந்த 1ஆம் வசனம், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் எழுதியிருந்த போது, பரிசேயர் எல்லாம் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க, யோவான் ஸ்நானன் ஒருத்தர் வந்து மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க, பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, இப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, சரின்ட்டு போய் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஒரு இப்படிப்பட்ட ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மாதிரி துறவரத்தை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க வந்து பேசுறாங்களே, அவங்கள்ட்ட போய் நம்ம தலையை கொடுக்கலாம்னு பார்த்தா நம்மளை விரியன் பாம்பு குட்டின்றாரு, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்றாரு, இப்பெல்லாம் நம்ம திட்டினாரே ஒரு மனுஷன். அவரை விட இவர் அதிகமான பேரை ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, அவரை விட இவர் அதிகமான பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்க சொன்னார்ல, அவர் சொன்னதுதான், அவர் செஞ்சதுதான் இங்க நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கிரேட் கமிஷன்ல அவர் என்னத்தை கடைபிடிச்சாரோ அதை நமக்கு கட்டளையா கொடுத்துருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. சீஷராக்கி ஞானஸ்நானம். அப்ப சீஷராக்க வேண்டியது அவசியம்.
அவங்கள முழுவதுமாய் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்பாக சபையில இருக்கிற ஜனங்களை எக்யூப் பண்ண வேண்டியது அவசியம். அவங்கள தங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கும் அளவுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றும் அளவிற்கு, கிறிஸ்துவை அவர்கள் ஏற்று அவருடைய வழிகளை பின்பற்றும் அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க செய்த பின்பு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த ஒரு டேர்ம், அந்த ஒரு டைம் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஒரு அந்த காரியம் கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாரு, சீஷர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க. வேத வசனத்தின் ஆதாரம் இருக்கு. அப்ப இந்த ஞானஸ்நானத்தை குறித்து தானே கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன? ஞானஸ்நானத்தை குறித்து தானே கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன? அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், பேபி பேப்டிசம் பத்தி நான் சொல்ல. ஞானஸ்நானத்தை குறித்து தானே கிறிஸ்தவ கண்ணோட்டம்னா அது குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களே அந்த ஞானஸ்நானத்தை பத்தி பேசல. அது ஞானஸ்நானமே கிடையாது. குழந்தைகளை எங்க தண்ணியில முக்கிய எடுக்க முடியும்? அது ஞானஸ்நானமே கிடையாது. குழந்தைகளுக்கு கொடுக்கறது அது பிரதிஷ்டை செய்யறது. பிரதிஷ்டை செய்யலாம், அது தப்பே கிடையாது. சபையில பிறந்த குழந்தைகளை நம்ம பிரதிஷ்டை செய்யலாம். ஆனா ஞானஸ்நானம் அர்த்தமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் விசுவாசிச்சு தன் நாவினால் அவருடைய நாமத்தை அறிக்கை செஞ்சு நான் இனிமே கிறிஸ்துவை பின்பற்றி வாழ போகிறேன் அப்படின்ட்டு ஒரு குழந்தையால அறிக்கை செய்ய முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு அந்த விதமான பக்கம் கிடையாது. அதை வளர்க்கணும். அந்த மாதிரி அதை சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும். வளர்த்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஓட்டு போடுறதுக்கே 18 வயசு வச்சிருக்காங்க இல்ல? ஓட்டு போடுறதுக்கே ஒரு வயசு வச்சிருக்காங்களா? குழந்தை பிறந்துச்சு, எத்தனை பேர் வந்து வீட்டுல இருக்கீங்களா? எத்தனை குழந்தை இருக்கு? 4 குழந்தையா? நீ வந்து ஓட்டு போட சொல்றாங்க குழந்தைங்களை. அது ஒரு சர்டன் ஒரு ஏஜ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க? நன்மை தீமையெல்லாம் அதை அறிஞ்சு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்ட்டு ஒரு பக்குவப்படுற ஒரு வயது இருக்கு. அது மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஒரு வயது இருக்கு. அந்த ஞானஸ்நானத்தை பத்தி இப்ப நான் பேச போறது இல்லை. அது ஞானஸ்நானமே கிடையாது. தெளிப்பு ஞானஸ்நானத்தை பத்தி நான் சொல்ல, அது ஞானஸ்நானம் கிடையாது. ஏன்னா அது வேர்டுக்கான அர்த்தமே இல்லை. மூழ்கி எடுக்கிறது தான் பேப்டிசம். ரோமர் நமக்கு ரொம்ப ஃபேவரட். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ரோமர் 6:3 இருந்து அப்படியே வாசிக்கலாம். 3ல இருந்து 11 வரைக்கும் நாம ஒரு வசனமா நிறுத்தி வாசிங்க. ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ கண்ணோட்டம். ஞானஸ்நானம்னா என்ன? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்திற்கு அறியாமல் அப்ப அவருடைய மரணத்திற்குள்ளாக அப்ப எப்படி கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே போல நாம அடக்கம் செய்யப்படுறோம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்வது ஒரு குழந்தைகளுக்கு தெரியாது. ஒரு குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வராது. அப்ப நன்மை தீமை என்று பகுத்தறியத்தக்க ஒரு வயது உள்ளவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? இப்ப அடக்கம் பண்ண போறேன், என்னுடைய பழைய மனிதனை கலந்து போடுறேன், நான் ஒரு புதிய மனிதனாய் வாழ போறேன், கிறிஸ்துவை என்னுடைய சரீரத்துல தரித்து கொண்டு என்னை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இப்ப கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு அங்கதான் இருக்கும். அவங்கதான் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்றாங்க. ஆதலால் எவ்வளவு எப்படி சொல்றாரு பாருங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமையை பத்தி பேசுறாரு. அவரு எப்படி அடக்கம் பண்ணப்படும் பொழுது எப்படி அந்த ஒரு சாயல நம்ம இணைக்கப்பட்டோம்னா திரும்பி வெளியே வரோம்ல. உள்ள போனாலும் உள்ள போய் இல்லையே, வெளியே வராருல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன்ட்டு அமுத்தி வெளியே வரும்போது எப்படி கல்வாரி சிலுவையில கர்த்தர் மரிச்சு 3ஆம் நாள் அங்க கல்லறையிலிருந்து வெளியே வரும்பொழுது பிதாவின் வல்லமை வெளிப்பட்டுச்சோ அதே போல நீங்க ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் எழுந்திரும் பொழுது உங்களுக்கு பிதாவின் வல்லமை உங்க இடத்துல பலமாய் வெளிப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருக்கேற்ற விதத்தில் வாழ்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இதோட சீரியஸ்னஸ் தெரியாம சில நேரத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஒரு கன்சர்ன் பண்றதே கிடையாது. அதனுடைய ஆற்றல் எப்படி மரித்தோரிலிருந்து பாதாளத்திலிருந்து கிறிஸ்துவை வெளியே வர செய்த பிதாவின் வல்லமை எப்படிப்பட்டதோ அதே போல ஞானஸ்நானத்தின் போது ஒவ்வொரு மனிதனும் மரித்து வெளியே வரும்பொழுது அவன் புதிய ஜீவ மார்க்கத்திற்குடையவனாய் அவன் கிறிஸ்துவின்
அந்த வல்லமை பெற்று, பிதாவின் ஆவியானவருடைய வல்லமையை பெற்று, கிறிஸ்துவின் ஆவியானவருடைய வல்லமையை பெற்று, பரிசுத்த ஆவியானவராகி அவருடைய வல்லமையை பெற்று இப்போ ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை வாழக்கூடிய சாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்றான். தொடர்ந்து நாம் என் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப எப்படி சொல்லிருக்காரு பாருங்க, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராயும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவ கண்ணோட்டம். ஞானஸ்நானம்ன்றது கிறிஸ்தவ கண்ணோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும். இந்த 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 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப தெளிவா போதிச்சிருச்சு. இதை விட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு முறை வாசிங்கனாலே போதும். இது ஒரு ஆள் விளக்கி கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா தெளிவா ஆணித்தரமா சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிச்சிட்டார். இந்த வசனங்களை வாசிங்கன்னா அந்த அளவுக்கு இனி நான் பாவத்துக்கு கிடையாது, பாவத்துக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு நான் அடிமை கிடையாது செய்ய சொல்லும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெட்டமோர்போசிஸ் நம்ம பயன்படுத்துறோம்ல ரோமர் 12ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது, அதே உயிர் தான், ஆனா இப்ப வேற ஒரு வாழ்க்கை, அதே மூளை, அதே இருதயம், அதே மனுஷன், அதே சரீரம் தான். இப்ப வேற ஒரு கண்ணோட்டம், வேற ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய கண்ணோட்டம். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். என்னுடைய எண்ணங்கள்லாம் அப்படியே பழைய பாவ எண்ணங்கள்லாம் போயிடும். நான் ஒரு புதிய எண்ணம் வந்துடும். நான் பார்க்குற விதமே எனக்கு வேற மாதிரி மாறணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு அதே தான் இருக்கும். ஆனா இப்ப நம்மளை எது டாமினேட் பண்ணுது? இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எது டாமினேட் பண்ணுச்சு? பிசாசனுடைய வல்லமை டாமினேட் பண்ணுச்சு. எனக்கு செய்ய சம்மதி இல்லை, ஆனா நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நான் அதை என்ன பண்றேன், செய்யறேன். விரும்புறதே செய்யாம வெறுக்கிறதே நான் செய்யறேன். டாமினேட் பண்ணுது. இப்ப புதிய ஜீவ மார்க்கம் இப்ப வந்துருச்சு, புதிய பலன் வந்துருச்சு. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்புன அந்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல் நம்ம கூட இருக்கு. இப்ப நம்ம நோ சொல்ல முடியும். எது நமக்கு தேவையோ நோ, இதை நான் செய்ய மாட்டேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். அப்ப பாவத்திற்கு அந்த எண்ணங்கள் இருக்கு வரும்போது, டாமினேட் பண்ணும்போது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளால இப்ப பண்ணணும். அதுதான் அதுக்கான அடையாளம். அதான் மனம் திரும்புதல். சொல்லிட்டு நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராயும் எண்ணிக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 20 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அங்கே நானு மரிச்சிட்டேன். ஞானஸ்நானத்துல என்னுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. இப்ப நான் வந்திருக்கிறது புதிய மனுஷனாய் வந்திருக்கிறேன். இந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானஸ்நானம் ஞானஸ்நானத்தை எடுக்கும் பொழுது என்னுடைய பழைய மனுஷனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஏன்னா நமக்காக தான் நாங்க அறையப்பட்டாரு. அவரை சரீரம் அறையப்பட்டதுக்கான காரணம் என்ன? எதற்கு அவர் சரீரமாய் வந்திருக்கணும்? அவர் ஏதோ நல்லது செஞ்சுட்டு இருந்தாரு, இவங்க பிடிச்சி போய் கொலை செஞ்சுட்டாங்க கிடையாது. அவர் அதுக்கு தான் வந்தாரு. ஏன்னா மனுஷன் மாம்சத்துல இருக்கிறான். இந்த மாம்சத்துல இருக்கிற மனுஷனை விடுவிக்கும்படி இந்த மாம்சத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவா நமக்கு ஒரு பதிலாளா அங்க என்ன பண்ணிட்டாரு, மரிச்சிட்டாரு. இப்ப நாம அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அங்க தொங்குறது யாரு? நான் தான். என்னுடைய பழைய மனுஷன் அங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அறையப்படும் போது என்ன ஆகும்? குதூகலமா இருக்குமா? மரிச்சாச்சு. இவ மரித்த என் சரீரம்
இப்ப அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப நான் பிழைச்சி இப்ப நின்றுட்டு இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு புதிய மனுஷனா நிக்கிறேன். இந்த மறுபிறப்பை குறிச்சுதான் நிக்கோதேமுட்ட சொல்றாரு. ஒருவர் பிறவாவிட்டால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மறுபிறப்பு இது இருக்கு. இதற்கு ஒரு வெளியரங்கமான அடையாளம் தான் ஞானஸ்நானம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானஸ்நானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் கொலைசேயர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, கொலைசேயர் 2:12 ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா முன்னாடி, அதே வேர்டை மறுபடியும் எல்லா நிருபங்களையும் சொல்றாரு. எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. இப்ப எப்படி எப்படி போட்டிருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல். கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து எழும்பினாரோ, பாதாளத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து அவர் எப்படி எழுந்தாரோ, அதே போல நீங்க மூழ்கி வெளியே வரும் பொழுது அது ஒரு கர்த்தருடைய செயலா இருக்கும். எவ்வளவு முக்கியம் இல்லை? ரொம்ப அவசியம் தானே இது. இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அவசியம் தானே நமக்கு. நம்ம இதோடைய காரியங்களும் நம்ம அதிகமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை வாஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல வந்து அவரு ரட்சிக்கப்படுறாரு. அப்பதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அனனியா சொல்றாரு, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்றாரு. அனனியா வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:16. அப்ப பாவங்கள் போக நம்ம மனம் திரும்புதலுக்கு ஒரு வெளியரங்கமான அடையாளம் தான் ஞானஸ்நானம். அப்ப ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது 2வது என்ன பார்த்தோம்? ஞானஸ்நானத்தினுடைய வரலாறு. பழைய ஏற்பாட்டிலேயே ஞானஸ்நானம்ன்றது இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 3வது இந்த ஞானஸ்நானத்தை குறித்துதான கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன? மறுபடியும் சொல்றேன், குழந்தை ஞானஸ்நானத்தை பத்தி நான் பேசல, பண்ணக்கூடாது, அது வேதத்துல சொல்லப்படாதது, அது அர்த்தமற்றது. தெளிவு ஞானஸ்நானமும் அதே போல அர்த்தமற்றது. 4வது, இந்த நீரில் மூழ்குதலுக்கும் ரட்சிப்பிற்கும் என்ன சம்பந்தம்? தண்ணியில மூழ்குறதுக்கும் ரட்சிப்பிற்கும் சம்பந்தம் இருக்கா? இப்போ ஒரு மனுஷன் மனமே திரும்பல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவன் வந்து ஞானஸ்நானத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுறான்னு வச்சுங்களேன், அது அவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கிடுமா? நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீர் மூழ்குதலை குறிச்சு, மூழ்கி எந்திரிக்கிறதை குறிச்சு, தெளிக்க கூடாது, மூழ்கி எந்திரிக்கணும், சர்டன் ஏஜ் வரணும், இந்த மூழ்குதலை குறிச்சு இவ்வளவு சொன்னேன்ல. இப்ப ஒரு மனுஷன் நீரில் மூழ்குனாலே அவன் வந்து ரட்சிக்கப்பட்டானா? கிடையாது. இங்கதான் வச்சாரு செக் நமக்கு. அப்படி பார்த்தா எல்லாரும் ஒரு வண்டியில பிடிச்சிட்டு போய் உத்தரமேரூர்ல முக்கிய அடிச்சுட்டு வந்துடலாமே ஈஸியா. ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருச்சு போ அப்படின்ட்டு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வாங்க, உங்களை கொண்டு போயிட்டு ஒரு தண்ணியில முக்கிய எந்திரிச்சிடுறேன். நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சுன்னா பக்கெட்ல தண்ணி குடிச்சாச்சு ஊத்தி எல்லாரும் ரட்சிக்கப்பட வச்சிருவோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சி உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். மற்றவர்களுடைய நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இவ்வளவு வாஞ்சியை நம்ம பிரசங்கிக்கிறோம். தண்ணீர்ல ஒரு மனுஷன் கழுவப்பட்டா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான்ன்றது மட்டும் அப்படி ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் தண்ணீர் ஆசீர்வதிச்சு எல்லாரையும் பிடிச்சி முக்குன்னு முக்கி எதுக்கு விட்டுருவோம். ஆனா கிடையாது, அப்படி செய்ய முடியாது. அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் நீர்ல மூழ்கிறதுனாலே அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அந்த மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்புதி தன் பாவங்களை அறிக்கை செய்து அப்படிதான் ஞானஸ்நானம் பெற்றாங்க அன்னைக்கு. இனி நான் பழைய மனுஷனா வாழ மாட்டேன், ஒரு புதிய மனுஷனா நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட, அந்த தெளிவோடு கூட எடுக்கிற ஞானஸ்நானம் தான் புத்தி உள்ள ஞானஸ்நானம், அறிவுள்ள ஞானஸ்நானம். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் தான் சரியானது. நீ வெள்ளை ட்ரெஸ்ஸை போடு, காதல கழுத்துல இருக்கிறத கழட்டு, நீ 1000 கட்டளை கொடுங்க, உள்ள மாறலன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது வாட்டு காதல தொங்கிட்டு போறதுல எந்த தப்பும் கிடையாது, கழுத்துல தொங்கிட்டு போறது எந்த தப்பும் கிடையாது. வெளியில ட்ரெஸ் வெளின்றது நம்முடைய ஒரு இதுதான். உள்ள இருதயத்துல என்ன இருக்குன்றது ரொம்ப அவசியம். தாவீதை பாருங்க, அவரு ராஜா, கர்த்தர் அபிஷேகிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு பெரிய அரண்மனையில வாழ்றாரு, பெரிய ரதங்கள்ல போறாரு, பெரிய செல்வந்தனா இருக்கிறாரு, உலகம் ஃபுல்லும் அதிகாரம் பெற்றவரா இருக்கிறாரு. ஆனா தன் இருதயத்துல அவர் கர்த்தர் தான் முக்கியத்துவப்படுத்துறாரு. நம்ம இருக்கிற பொருள் இருக்கிறதுனாலே நம்ம வந்து கெட்டவங்க கிடையாது. காதல் 4 கமல் போட்டிருக்கிறதுனாலே கெட்டவங்க கிடையாது. கழுத்துல செயின் போட்டிருக்கிறதுனால கெட்டவங்க கிடையாது.
ஒரு ஒரு வெள்ளை ட்ரெஸ் போடாதனால கெட்டவன் கிடையாது. ட்ரெஸ், நகை, செருப்பு இதெல்லாம் தீர்மானிக்காது. இருதயத்துல என்ன இருக்கு? இருதயத்துல என்ன இருக்கு? அதுதான் தீர்மானிக்கும். ஒரு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது. டீசெண்டா இருக்கிறது நல்லது. அதுக்குன்னு கெக்கரா பக்கரான்னு எப்படி வேணா வாழணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்ல. ஒரு டீசெண்டா அது நம்ம சொல்றத விட உலகமே அப்படிதான் சொல்லுது. டீசெண்டா வாழு அப்படின்ற மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க அப்படித்தானே எதிர்பார்க்கறாங்க. அப்ப நம்ம அதை போதிக்கிறது தப்பு கிடையாது. டீசெண்டா இருக்கிறது அவசியம் கிடையாது. அதுல ரொம்ப கரெக்டா இருக்கும். கரெக்டான ஒரு சரியான தகுதியான ஒரு உடையை உடுத்துறது அவசியம். ஆனா சில கட்டுப்பாடுகள் நமக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள். இது மாதிரி சொல்லிக்கிட்டு இதை பண்ணாதான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன். இது மாதிரிலாம் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எந்த விதமான மாற்றத்தை உண்டாக்காது. நான் கழுத்துல கையில இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டேன். சில பேர் நான் அது குறைச்சு சொல்றேன். உண்மையிலேயே செஞ்சவங்க இருக்காங்க. தங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் கர்த்தருக்காக விட்டு அது ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்றவங்கள உண்மையிலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உண்மையிலேயே அதற்கான பலன் அவங்களுக்கு உண்டு. அது தப்பே கிடையாது. ஆனா உள்ள மாறாம சில வெளியரங்கமா செஞ்சுட்டு இருக்கவங்கள பத்தி நான் பேசுறேன். நான் உள்ளான மாற்றத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட சில எனக்கு தெரியும் சில ஊழியக்காரங்களாம் சில அவங்க செஞ்சு ஒரு பொருத்தனையா இனி நான் வந்து ஒரு இந்த ட்ரெஸ் நான் ஒரு ஃபேன் ஷர்ட் போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஜிப்பா வேஷ்டி போட்ட ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அர்ப்பணிப்போடு கூட இனி என்னுடைய அதாவது அவங்க அது வரைக்கும் உடுத்திருந்த நல்ல நகைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சு இனிமே நான் போட மாட்டேன்னு அர்ப்பணிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. கர்த்தர் விருப்பமானது. அதற்கான பலன் அதிகமாய் கர்த்தர் தருவார். ஆனா வெளியரங்கமா அதோடைய அர்த்தமே புரியாம அது ஒரு பெருசா சொல்லிக்கிட்டு பண்றாங்கல்ல. அதனால ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஏதோ இதெல்லாம் கழட்டிடணும் போலகுது, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கணும் போலகுது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. வேதம் அதை போதிக்கல. உங்க இருதயத்துல மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து அந்த ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அப்போஸ்தலனை போல பாருங்களேன். நிறைய பேர் ஞானஸ்நானம் கொடுக்கவே இல்லை. நீங்க வாசிக்க வேணாம். சும்மா அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் சொல்றாரு. ஸ்தேவான் வீட்டாருக்கு கொடுக்குறாரு. மற்ற ஒரு சிலருக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. மற்றபடி ஞானஸ்நானத்தை அவர் வந்து கொடுக்கவே இல்லை. அவர் வந்து மனம் திரும்புதலுக்கேற்ற வேத வசனங்களை போதிக்கிற அந்த ஒரு இதுல போயிட்டாரு. ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டாரு. 3000 பேர் ஞானஸ்நானம் பெறாங்க. அப்ப எருசலேம்ல இருக்கிற ஒரு கோலம் குட்டை எதுவுமே விட்டுருக்க மாட்டான். 3000 பேர் அங்க என்ன பண்றான்? போறான் ஒரே நாள்ல. உலகம் ஃபுல்லு வந்து வந்த யூதர்கள், உலகம் ஃபுல்லு வந்த ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் என்ன பண்றாங்க? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த பட்டணம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். 3000 பேர் ஞானஸ்நானம் ஒரே நாள்ல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன ஒரு ஒரு ட்ரெமண்டஸான ஒரு சுவிசேஷம் பரவி இருக்கும். என்ன நடக்குது இங்க? யோவான் ஸ்நானகன் இருந்தாரு. அவரை சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மறிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இப்ப அவரும் மறிச்சு பரலோகம் போயிட்டாரு. இப்ப பார்த்தா இவங்க செஞ்ச மாதிரி இப்ப அதே மாதிரி நடக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அநேகருக்கு திரளான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்றத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து யோவானை பார்க்கிலும் அநேகருக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்ற பாக்குறோம். இங்க பார்த்தா அதே மாதிரி மறுபடியும் நடக்குது. ஒரு நாள் கிறிஸ்தவத்தை அழிச்சு போட முடியாது. ஒரு ஃபேமஸான ஒரு தத்துவம் இருக்கு. தலைவர்கள் போகலாம், தலைவர்கள் அழியலாம், தத்துவங்கள் அழியாது. அது ஒரு சேயிங்ஸ் இருக்கு. அது போல கிறிஸ்தவம்ன்றது தலைவர்கள் போகலாம், வழிகாட்டிகள் போகலாம். ஆனா வழிகாட்டின அந்த வழிகாட்டுதல் போகாது. அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. நம்மளுக்கு மாதிரி இருக்கு. அந்த மாதிரியை பின்பற்றி இதை ஒருவராலும் ஒரு நாளும் அசைக்க முடியாது. இது பழுகி பெருகதான் செய்யும். அப்ப ஞானஸ்நானம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செய்ய வேண்டியது அவசியம். வேதம் இவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லுது. ஆனாலும் இதுல பெரிய குழப்பம் இருக்குல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியுமா? சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? ஆனா அவன் பரலோகத்துக்கு போனான்ல. இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின்னு இயேசு சொன்னார்ல. அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். இப்பெல்லாம் கேள்வி வரும். உங்கள்ட்ட கேட்பாங்க. என்கிட்ட கேட்டுருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? நீங்க எடுக்காதீங்க. இயேசு வந்து இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்னா நீங்க போங்க. அது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்ன ஒரு கட்டளை இருக்குல்ல, சொல்லிட்டாருல. இது தேவனுடைய வார்த்தை தானே. இந்த வார்த்தை இருக்குல்ல. இப்ப என் காது கேட்க அவர் சொல்ல, என் காது கேட்க
இன்று என்னுடைய கூட நீ பரதேசில் இருப்பாய், வா போலான்ட்டு இன்னும் கூட்டு போல. நீ சாவர நாளைக்கு அப்படி ஒண்ணு சொன்னாருன்னா நீ போ. சப்போஸ் நீ சாவர நாள்ல அதை சொல்லனா நீ நரகத்துக்கு போயிருவேன்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த கேள்வி கேட்கல. ட்ரெயின்ல வரும்போது இதெல்லாம் பயங்கரமா நடக்கும். வெளியாலாம் கேட்க மாட்டேன், கிறிஸ்தவனே கேள்வி கேட்பான். ஞானஸ்நானத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி சொன்னோம்னு வச்சுங்களேன். அப்ப சிலுவையில அறையும் போது பக்கத்துல இருந்த கல்வன் தானே, அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், அவன் பரலோகத்துக்கு போல, இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு கர்த்தர் சொல்ல. நான் சிம்பிளா சொல்லிட்டேன், நீ சார அன்னைக்கு உனக்கு கர்த்தர் உன் காதுல இன்று என்னுடைய கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னார்னா நீ பரலோகத்துக்கு போ, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன். அது வரைக்கும் இது இருக்கு. நீ வாழும் போதே உனக்கு இந்த வார்த்தை இருக்கு, இதை ஃபாலோ பண்ணு. ஞானஸ்நானம் எடுன்றாரு, ஞானஸ்நானத்தை குடுன்றாரு, நீ அநேகரை சீஷராக்குன்றாரு. நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்கு. அநேகரை அந்த மாதிரியான பாதைகளை வழி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். இப்ப எப்படி நம்ம வாழணும், நம்முடைய மனசு எப்படி இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யணும், ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்ப பழைய மனுஷனை நான் கலைஞ்சு புதிய மனுஷனை தரித்து கொண்டேன். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நீ என்ன பண்ணணும், அத களைஞ்சு போடணும். 4:22 எபேசியர் 4:22. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப உள்ள முங்கி வெளியே எந்திரிக்கும் போது எப்படிப்பட்ட ஆளா வரணும், புதிய மனுஷனா வரணும். ஆல்ரெடி புதிய மனுஷன் ஆகியிருக்கணும். இப்ப புதிய மனுஷன் ஆகி இப்ப அது வெளியரங்கமா என்ன பண்ணுது, தெரியப்படுத்துது. வெளியரங்கமா நம்ம தெரியப்படுத்துறோம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனே, நான் பிதாவின் சந்நிதிக்கு முன்பாக நான் அவனுக்கு அறிக்கை செய்வேன்றார்ல. அப்ப இது ஒரு அறிக்கை தானே. மனுஷருக்கு முன்பாக நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்பாக நம்ம வெளியரங்கமா அறிக்கை செய்யறது ஞானஸ்நானம் தானே. அப்படி வெளியரங்கமா செய்யறோம். ஆனா அப்படி செய்யும் பொழுது இப்ப பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற சொல்றாரு பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப கெட்ட வார்த்தைகள், நான் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, அதனால எனக்கு இந்த வசனம் பொருந்தாதுன்னு நினைக்காதீங்க. பிரயோஜனமற்ற பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்கள் பேசினாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதுதான். தேவையற்ற வார்த்தைகளை நாம பேசுறதையும் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாததான். அப்ப எது நீங்கம்மா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும், இங்க 4 தான் இருக்கு, இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு கிடையாது. எந்த துர்குணமும், எல்லா விதமான துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பீங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவீங்களா? திருடுகிறவன், அதாவது பிறர் பொருளை இச்சிக்கிறவன், அப்படிலாம் அதை அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் தான் திருடவே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. சில காரியங்களை அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கிறவங்க, அந்த ஒரு விதத்துல வாழ்றவங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது,
நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் மெய்யை பேச கடணும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். ஆமென். அப்ப ஞானஸ்நானம்ன்றது சும்மா தண்ணியில மூழ்கி எந்திரிச்சனாலே ரட்சிக்க போடுவோன்னு கிடையாது. இதெல்லாம் இருக்குது. உண்மையான மனம் திரும்புதல் அவசியம். தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிட்டாலே எல்லாம் கரெக்டு அப்படின்னு கிடையாது. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், அதான் டே 1. அதுக்கு முன்பாக சீஷராகிறோம், கர்த்தரோடு கூட நமக்கு அந்த உறவு ஆரம்பிச்சிருது, எல்லாம் இதாயிருக்கு. ஆனா ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு கிடையாது. அதான் ஞானஸ்நானம்ன்றது டே 1. அதான் டே 1. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு டே 1 வச்சுக்கணும். மெருகேறிக்கிட்டே இருக்கிறோம், பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், கிறிஸ்தவத்தை அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது. இப்ப நான் எனக்குள்ளான விதத்துல எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை வெளியரங்கமாய் நான் அறிவிக்கிறேன். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றத வெளியரங்கமா அறிவிக்கிறேன்றதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆனா அதுதான் டே 1. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிறிஸ்துவை போல, அவரை போல நாம மாறுறோம். அவரை போல நம்ம மெருகேறுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகமாய் அவரை போல நம்ம மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வரோம். கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண மனிதர்களாய் நம்ம அந்த அளவுக்கு போக போறோம். ஆனா இதுதான் டே 1. அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கிற இது அது அர்த்தமற்றது. ஒரு சர்டன் ஏஜ் நன்மை தீமை அறியத்தக்க விதத்துல அவர்களா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருதயத்தை விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை செஞ்சு தன் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதர்களை உடுத்தி இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பின்பற்றி நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு உறுதியை எடுத்து இப்ப என்ன பண்ணலாம், ஞானஸ்நானம். அதே போல தெளிப்பு ஞானஸ்நானம்ன்றது ஒரு விதிவிலக்கு. ரொம்ப உடம்பு சரியாம இருக்காங்க, ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க, மரண படுக்கையில இருக்கிறாங்க, இல்ல சில நேரத்துல கொடுக்க முடியாத ஒரு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானத்தை வெளியரங்கமே கொடுக்க முடியாத பகுதிகளில் வாழ்றாங்க. அந்த இடத்துல சில விதிவிலக்கை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் ஒரு கொடுங்கோல் ஆள் கிடையாது. அவர் இரக்கமுள்ளவர். ஆனா எல்லா வழிவாய்ப்புகளும் வழிவாசல்களும் திறந்திருக்கும் போது நம்ம அது ஒரு இதா நம்ம பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம். சரியா? இனிமே இந்த காரியங்கள்ல நீங்க வளருவீங்க என்று நான் நம்புறேன். இதுல நீங்க இன்னும் மெருகுவீங்க என்று நான் நம்புறேன். நம்ம எழுந்து நிற்கலாம்.